வெறும் 10க்கு 10 தான். 10க்கு 10னா 100 சதுரடி அவ்வளவுதான். நாங்க 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 4 பேர் சிப்ளிங், அப்பா அம்மா 6 பேர். 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருந்தோம். வேலைக்கு போய் நல்ல வேலை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை வந்தது. எத்தனை வயசுல? 18 வயசு 19 வயசுல டி பஜார் ரோட்ல ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சேன். அங்க ஆக்சுவலி அர்ச்சனரஸ்ல வேலை செய்யும்போது அங்க தண்டலுக்கு காசு கொடுக்க சாமின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் எனக்கு அனுபவமாச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. சோ இதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. கடையை ரெடி பண்றதுக்கு திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு துணி கடை. 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபா பிராண்டட் ஆன்டாக்ஸ், விஐபி, பைசன், வைக்கிங், கிறிஸ்டல் எல்லாம் கிடைக்கும் போது கூட்டம், பயங்கர கூட்டம். நான் நினைச்சேன் காரை நம்ம வாங்கிட்டோம்டா, 100 நாள் ஆகும், கடையில சரக்கெல்லாம் காலி ஆயிடும், கையில காசும் காலி ஆயிடும். திருப்பி சாமி கிட்ட போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை. காசு தண்டல் வாழ்க்கையில வந்து என்ன தப்பு வேணா பண்ணுங்க, தண்டல் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன்னா பெரிய வட்டி. நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், அமைதி போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும். கொஞ்சம் ஏமாந்தா உயிரே. பெரிய பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க. இது ஆஸ் a brother, elder brother, my humble request. திருப்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. கடன் மேல கடன், கடன் மேல கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடனோ கடன் ஆயிடுச்சு. இது நடுவுல அங்க சைதாப்பேட்டையில ஒரு அழகான ஒரு வீடு ஒண்ணு இருந்தது, பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். டெய்லி கடைக்கு வரும்போது அந்த வீட்டை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காடை கட்டணும், வீடை கட்டணும் அப்படின்னு. அந்த லேண்ட் ஓனர், வீட்டு ஓனர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு J1 போலீஸ் ஸ்டேஷன்ல. இவன் டெய்லி வந்து வீட்டை பாக்குறான், இவன் திருடுறான் போல, திருடுறதுக்கு பிளான் பண்றான் போல இருக்கு. மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா தப்பே பண்ணல. நான் சொல்றேன், சார் இங்கதான் நான் திருப்பூர் பனியன் சென்று கடை வச்சிருக்கேன். ஏன்னா நான் காலையில வரும்போது இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் சார் வீட்டை பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் சார் இந்த கார்கள்லாம் பார்த்தேன். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி. வெறும் 10க்கு 10 தான். 10க்கு 10னா 100 சதுரடி அவ்வளவுதான். நாங்க 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 4 பேர் சிப்ளிங், அப்பா அம்மா 6 பேர். 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருந்தோம்.